ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இபிசிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். திருப்பதி ராஜன் சார், ராஜாமூர்த்தி சார், அப்புறம் ராமகிருஷ்ணன் சார், முத்து சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ரிகார்டிங் எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குரிய இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை ஒரு ஸ்பீக்கராக இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் எடுத்திருக்க டாபிக், மிஸ்டர் ஜனார்தனன் வந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் முன்னால் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா சார், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து ஐ செட் டிரான்ஸ்பரன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வேணா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்குரிய ரீசன், இது எடுத்துக்கிறதுக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா, share my screen. Okay. Transparency in export logistics. இதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 2020ல உலகத்தில் நம்ம யாருமே பார்க்காத ஒரு சில பெரிய சேஞ்சஸ், அதாவது COVID-19 அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன், அதில் நிறைய லாக்டவுன்ஸு, நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் யாருமே நம்ம வீட்டை விட்டு கூட வெளியே போகல. பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸஸ் நடக்க தான் செஞ்சது. அதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய டிரான்ஸ்பரண்டாக இருந்த ஒரு சில விஷயங்கள், நமக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற நம்மளோட டெலிகாம் கேஜெட்ஸோ இல்லை மொபைல் ஃபோன்ஸோ இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன்ஸோ, அதுதான் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி we took this topic. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம குயிக்காக என்ன மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்ஸ் அபவுட் எக்ஸ்போர்ட்னா என்ன, அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன, லாஜிஸ்டிக்ஸில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இன்வால்வ்டாக இருக்கு, இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் தி என்டையர் ஃப்ளோ ஆஃப் ஒரு சிஸ்டம், ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸில் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஃபியூச்சர் லாஜிஸ்டிக்ஸ், எப்படி லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக we will go ahead with the session. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் என்னங்க, டிக்ஷனரி எடுத்துட்டு டெஃபினிஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சென்ட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போர்ட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வந்து டைவர்சிஃபைட் ஆயிடுச்சு, நிறைய டெமோக்ராட்டிக் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எல்லா இடங்கள்லையும் எல்லாமே எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு நீடு வந்துருச்சு. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஜியோகிராஃபிக்கலா ஒரு இடத்துல இருக்கிற பொருள் இன்னொரு இடத்துல கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிடில் ஈஸ்ட், துபாய்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆயில் பெல்ட். அங்கே ஆயில் தான் ஈஸியாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும். பட் உலகத்தில் உள்ள மற்ற இடங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும். இப்போ இந்தியா மாதிரி இடங்கள்ல நிறைய ஃபுட் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருந்து நிறைய பேர் ஃபுட் ரிசோர்ஸஸ் இல்லை கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. ஸோ இதுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், அதுக்காக தான் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறத வந்து பண்டைய காலத்துல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இட்ஸ் ரொம்ப ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு காலத்துலலாம் முன்னாலலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாலாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஒரு பல்க் வால்யூம் பெருசா நம்ம அனுப்புனா மட்டும்தான் எக்ஸ்போர்ட்னு சொல்லி கன்சிடர் ஆகிட்டு இருந்தது எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் ஒரு யூகேல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பையருக்கு இங்கே இந்தியால இருந்து ஒரு 10 பிளேசர்ஸ், ஒரு கோட் அனுப்பணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியா ஒரு கொரியர் மூலியமா, அமேசான் மூலியமாலாம் அனுப்புற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் வெரி ஓப்பன், இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் டு ஆக்சஸ் இட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட், எனக்கு வந்து நிஜமாவே நான் ஒரு இபிசியில் ஜாயின் பண்ண புதுசில் அப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு இபிசி மீட்டிங் போகல. அப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் பேசுறாரு, ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடாது, ஒரு ஒரு மெம்பர். அப்போ வந்து அவர் சொல்றாரு, அவர் ஏதோ ஒரு சில அப்பளங்கள், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் மதுரையில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ப்ரைடா சொல்றாரு, சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், நான் மாசம் 2 டன் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ப்ரைடு இருக்கு பாருங்க, என்னால வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன், இதனால எனக்கு எங்க கண்ட்ரிக்கு வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்குது, யூஎஸ் டாலர்ஸ் நான் ஏர்ன் பண்ணி தரேன், ஜிடிபி இதனால க்ரோ ஆகுது அப்படின்னு. ஸோ எவ்ரி எக்ஸ்போர்ட்டர் ஹேஸ் த ப்ரைட் ஆஃப் டூயிங் சம்திங் குட் ஃபார் தெம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஃபார் த நேஷன். ஸோ எக்ஸ்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி நேஷன். ஓகே,
நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டரா இருக்காரு அப்படின்னா அவருக்குரிய பேசிக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்லை என்னென்ன ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிஎஃப்டி. இப்போல்லாம் வந்து முன்னால தான் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மேனுவல் சிஸ்டம்ல போய் கொடுப்போம். ஒரு ஐஇசி ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு டிஜிஎஃப்டி ஆஃபீஸில் போய் நின்று உட்காந்து கொடுத்துட்டு இருப்போம். பட் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் இஸ் என்டையர்லி ஈஸி. டிஜிஎஃப்டி வெப்சைட்ல போய் நீங்க உட்காந்து யூடியூப்ல உட்காந்து ஒரு ஐஇசி நம்பர் எப்படி வாங்கணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். அதை உட்காந்து நீங்க ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 hours உங்களுக்கு ஐஇசியை கிடைச்சிடும் அட் வெரி சீப்பர் காஸ்ட், ஜஸ்ட் 500 rupees ஃபீஸ் பே பண்ணி. ஸோ ஐஇசி ஹாஸ் பிகம் வெரி ஈஸி. முன்னால இட் யூஸ் டு பி ஒரு 12 digit நம்பரா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பேன் கார்டே வந்து ஐஇசி நம்பரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா ஜிஎஸ்டி ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறதுல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆர்சிஎம்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், விச் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி ஃபார் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். இப்போ நீங்க ஒரு கோகோனட் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கோகோனட் போர்டுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன், ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா அப்பேடாக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்குரிய ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல இந்த மெரைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், காஃபினா காஃபி போர்ட், இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும். ஸோ அதுவும் பண்ணி வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், இல்லை எப்படி பேக் பண்ணணும். சரி, கோகோனட்டே நம்ம எடுத்துக்கிடுங்க. கோகோனட் வந்து உங்களுக்கு இப்போ துபாயில் ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா நமக்கு கொச்சின்ல இருந்து ஒரு 7 days ஒரு வெசல் துபாயில் ரீச் ஆகிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குரிய ஸ்டோரேஜ், அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை எப்படி பேக் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கேருந்து பேக்கிங் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் கொச்சின் போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கேருந்து வெசலில் போய் அப்புறம் டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகி அவங்களோட செல்ஃப் லைஃப், அவங்களோட ஷெல்ஃபுக்கு போய் விற்கிறதுக்கு வரையும் இதுக்குரிய என்டையர் ப்ராசஸ்க்குரிய நம்மளோட பேக்கிங் நார்ம்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா அந்த ப்ராடக்ட் கரெக்டான குவாலிட்டியில் கரெக்ட் டைமில் அங்கே போய் இறங்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்கேஸ் ஏதாவது ஒரு சில பாலிசிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனியன் எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேன் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேன் இருக்கா இல்லைன்னா அதுக்கு என்னென்ன பாலிசி சேஞ்சஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் வி ஹாவ் டு கீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவுமே இட் இஸ் ஆல் ஆன்லைன்ல அவைலபிளாக இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு we can start going ahead. ஓகே, லாஜிஸ்டிக்ஸை பொறுத்தவரையும் ஒரு 8 ரைட்ஸ் இருக்குங்க. என்ன ரைட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரைட்டான ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ ரைட்டான ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அதுக்கு ரைட்டான ப்ரைஸ் இருக்கணும். எந்த இடத்துக்கு அது ரைட்டான ப்ரைஸ்ல உங்களால விற்க முடியுது அப்படிங்கிறத ரைட்டான ப்ரைஸ் எடுக்கணும். அதை வாங்குறதுக்குரிய கரெக்டான கஸ்டமர், இது கரெக்டான டைம், ரைட்டான டைம்ல போய் இட் ஹேஸ் டு கோ ரீச். ரைட்டான பிளேஸ், எப்படி ஒரு ஆரிஜின் நமக்கு ஒரு துவக்கம் தெரியுதோ அதே மாதிரி ஒரு எண்டு. ஸோ ரைட்டான பிளேஸ்க்கு நமக்கு தெரியணும். கரெக்டான கண்டிஷன்ஸ்ல போய் சேரணும், கரெக்ட் ரைட்டான குவாலிட்டியில போகணும், அண்ட் ரைட் பீப்புள். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு ரைட்டான பீப்புள் வேணும். அதுல வந்து லாஜிஸ்டிக்ஸ், ஆஸ் அ லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் டெஃபினட்டா அவங்களோட ரோலும் இதுல மெயினா இருக்கு. ஸோ எனி லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸ் வரத்துல இந்த 8 ரைட்ஸ் தான் வந்து இந்த என்டையர் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸை ஒரு டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போகுது. ஓகே, இப்போ லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து என்ன மாதிரி மோட்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலா வந்து இப்போ ஒரு குட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் அனுப்பணும் அப்படின்னா எய்தர் இட் ஹேஸ் டு பி கோயிங் டு சி, ஏர் ஆர் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட், ட்ரக் மூலியமா. சி அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இப்போ இந்தியால இருந்து நமக்கு தாய்லாந்துக்கோ இல்லைன்னா மலேசியாக்கோ ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பணும் அப்படின்னா சி வழியும் போகலாம், ஏர் வழியும் போகலாம். ஸோ அது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு அதோட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி we can decide and go. ரெண்டாவது லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்கேஸ் உங்களுக்கு பங்களாதேஷ்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா நேபாளுக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னா அது எல்லாமே ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயே மூவ் பண்ணலாம். ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ்குள்ள போறதுக்கு there are options to go. அப்புறம் நேபாளுக்குள்ள போறதுக்கு அகைன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் you can send.
சி டிரான்ஸ்போர்ட்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லோ கண்டெய்னர் ஆர் ஃபுல் கண்டெய்னர், எல்சிஎல் ஆர் 20 feet 40 feetனு சொல்லுவோம். எல்சிஎல் அப்படின்னா ஒரு ஃபுல் கண்டெய்னர்ல நமக்கு வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் கார்கோ மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 cartons ஆஃப் சில்லி பவுடர் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து யூ கேன் டூ இட் அஸ் அ எல்சிஎல் கார்கோ. ஒரு ஃபுல் கண்டெய்னரை புக் பண்ணுறதுக்கு பதில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு போகலாம். ஃபுல் கண்டெய்னர்னு வர நேரத்துக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சது தான், 20 feet 40 feet 40 high cube. ரெகுலராக என்ன கன்சியூமர்ஸ் அனுப்புறதுனா கூட 20 or 40 or 40 high cubeல ஜென்ரல் கார்கோஸ் போகும். அதுலேயே ஸ்பெஷலைஸ்டு கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே வி வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் பின்னால வரும். அதுக்கப்புறம் பல்க் கேரியர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபுல் வெசலை நம்ம ஹையர் பண்ணி ஒரு கார்கோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பல்சஸ், இல்லை டிம்பர், கேஷ்யூநட், சால்ட், இந்த மாதிரி கார்கோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 டன் 10,000 டன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வி கேன் யூஸ் இட் அஸ் அ பல்க் கார்கோ. இதே இது பிரேக் பல்க் அப்படின்னா வி கேன் பிரேக் இட். வெறும் ஒரு 2000 tons or 3000 tons மட்டும்தான் நமக்கு கார்கோ இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ வந்து பிரேக் பல்க் ஆப்ஷன் போகலாம். ரோரோ வெசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்ஸ் இல்லைன்னா பெரிய பெரிய எர்த் மூவிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இட் வில் கோ இன் ரோரோ வெசல்ஸ். இது பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்டியூஸ்மெண்ட் கால்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே கார்கோ ரெடியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுண்டாய் ஃபேக்ட்ரி இருக்கு, அவங்ககிட்ட வந்து ஒரு சில கார்ஸ் ரெடியாக இருக்கு, ஒரு 2000-3000 units ஆஃப் கார் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த ரோரோ வெசலை ஆன் இன்டியூஸ்மெண்ட் காலில் வர வைப்பாங்க. வந்து அதுக்கப்புறம் நம்ம கார்கோ இங்கே லோட் பண்ணிட்டு அந்த வெசல் சேல் ஆக ஆரம்பிக்கும். தென் பார்ஜஸ் இருக்கு. பார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஹெவி ஸ்டீல் பிளாட்ஃபார்ம். ஒரு வாட்டர் சர்ஃபேஸில் சேல் ஆகக்கூடிய ஒரு ஹெவி பிளாட்ஃபார்ம் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 tons ஆஃப் கார்கோ கூட, ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் 300 tons ஆஃப் கார்கோ வரையும் இருந்தால் கூட அந்த பார்ஜ் மேலே வச்சு வி கேன் மூவ் தி கார்கோ. இது எல்லாமே வந்து டக் போட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டக் போட்ஸ்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில போட்ஸ். இதெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் வர்றது என்ன அப்படின்னா பேலட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு. பேலட்ஸை வந்து தே ஸ்டார்டட் கிவிங் இட் ஃபார் ரெண்ட். பேலட் அப்படின்னா இட் வில் பி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கார்கோவை இங்கே இருந்து நீங்கள் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த பேலட்ஸை வந்து யூ கேன் டேக் இட் ஃபார் ரெண்ட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குட்ஸு அதோட கெப்பாசிட்டி வந்து பேஸ்ட் ஆன் வெயிட், ஈவன் 300 kilosல இருந்து 1 ton வரையும் கெப்பாசிட்டி உள்ள பேலட்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் டேக் த பேலட்ஸ் ஃபார் ரெண்ட் அண்ட் நீங்கள் அது ஒரு எல்சிஎல் மோட நீங்கள் அனுப்பலாம். So this is the upcoming concept which is they are giving it on rent. Recently it started going on. Air cargo பொறுத்தவரையும் டெஃபினட்டா சி கார்கோவோட மினிமம் 3 times ஹையரா இருக்கும். அது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் பேஸ்ட் ஆன் தி அர்ஜென்சி ஆஃப் தி கார்கோ, எஸ், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் ஏர் கார்கோ இருக்கு, ஸ்பெஷல் ஏர் கார்கோ அண்ட் சார்ட்டர்னு சொல்லி இருக்கு. ஜென்ரல் கார்கோல ஜென்ரல் குட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நான் லிக்விடா இருக்கு, விச் இஸ் அ சாலிட் சர்ஃபேஸ் வித்வுட் எனி இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல வந்து அதெல்லாம் ஜென்ரல் கார்கோன்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்பெஷல் கார்கோன்னு சொல்றது பெரிஷபிள் கார்கோ இருக்கு, இல்லைன்னா பார்மசூட்டிக்கல் கார்கோ இருக்கு. பார்மசூட்டிக்கல் கார்கோலாம் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டா போகும். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் கார்கோ, ஸ்பெஷல் கேர்லாம் எடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டரா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ ட்ரம் ஸ்டிக் அனுப்பணும், முருங்கைக்காய் அனுப்பணும் அப்படின்னா அந்த கார்கோ உள்ளுக்குள்ளே வர்றது உங்களுக்கு 8 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா 4 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வரும். ஸோ 4 மணில இருந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் லோட் பண்ணுறதே வந்து லாஸ்ட்டாக தான் லோட் பண்ணணும். ஸோ தட் அங்கே இறங்கின உடனேயும் ஃபர்ஸ்ட்டாக இறக்கி கொண்டு போகலாம். ஸோ இதுக்குரிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்பெஷல் கேர் கார்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் வந்து ஏர் கார்கோலையும் வந்து நிறைய ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஒரு கிளையண்ட் ஒருத்தர் ஆக்சுவலா ஜெர்மனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்றாரு, ஒரு வாட்டர் பம்ப். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் ஃப்ளைட்லையும் கார்கோ போகும், அதே மாதிரி ஃப்ரைட்டர் ஃப்ளைட்லையும் போகும்.
பேசஞ்சர் ஃபிளைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்பர் டெக்கில் வந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க, லோவர் டெக்கில் வந்து கார்கோ வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த லோவர் டெக் பார்த்தீங்க அப்படின்னா த ஹைட் ஆஃப் தி ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 160 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் கார்கோன்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் ஃப்ரைட்டரை மாற்றணும், இல்லைன்னா அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து த ப்ரைஸஸ் வில் பி ஹையர். ஸோ இப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கார்கோ வந்து 200 சென்டிமீட்டர் இருக்கு, இந்த ஹைட் ஆஃப் தி கார்கோ. ஸோ அந்த 200 சென்டிமீட்டர்ல இருந்து தே ரெடியூஸ்டு டு 160 சென்டிமீட்டர் ஸோ தட் அவங்களால அந்த பர்டிகுலர் பேசஞ்சர் ஃபிளைட்ல கனெக்ட் பண்ணி ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில கால்குலேஷன்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் தி கார்கோவும் யூ கேன் லெட் இட் நோ ஸோ தட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வில் பி பெட்டர். அதே மாதிரி ப்ரைஸிங்லேயும் வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸிங்கும் யூ வில் கெட் ஆன் ஏர் கார்கோ ஆல்சோ. லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எஸ், ஒரு சின்ன ஹேண்ட் கேரியும் பண்ணுவோம். தென் சைக்கிள் டெலிவரி பண்ணலாம், மினி வேனு, ஸ்மால் ட்ரக் ஆர் இன்லேண்ட் ட்ரக், ஃபுல் ட்ரக்ல போகிறது, இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ன்னு சொல்லியிருக்கு. இஃப் யூ லுக் அட் இப்போ கல்கட்டாலேருந்து வாரணாசிக்கு அந்த கேஞ்சஸ் ரிவர் மூலிமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட் இஸ் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு கார்கோவை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு பெங்களூர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் டு சென்னை வந்து ரெயிலே வரும் கண்டெய்னர். நீங்கள் பெங்களூர்லேயே ஸ்டஃபிங் பண்ணி அங்கே கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷிப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இட் வில் பி திஸ் இஸ் கால்ட் அஸ் த லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். கம்ப்ளீட் உங்களுக்கு லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்புறம் அந்த சி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மோடுக்கு மாறுது. ஓகே, this is the main thing which I actually wanted to tell. இதில் என்னன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ட்ரேட் நடக்கிறதுல ஒரு எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு சினாரியோவில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆர் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ லெதர் மேனுஃபேக்சரர், ஒரு லெதர் கோட் மேனுஃபேக்சரர் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸ்போர்ட்டர் இடத்துல அவங்களோட ஃபேக்ட்ரியில் உங்களோட கோட் அவைலபிளாக இருக்குது, அந்த லெதர் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு வேர்ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வேர்ஹவுஸ் பர்சன் இஸ் கெட்டிங் இன்வால்வ். உங்கள் ஆர்டர் த்ரூ ஆயிடுச்சு, உங்கள் பையர் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, who is sitting in Russia, and the buyer ஓகேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ the transport, the warehouse-ல இருந்து you have to transport the cargo through a truck to the customs area. ஸோ இந்த ட்ரக் மூலிமா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிஹெச்ஏவோட ரோல் வருது. ஸோ இந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த பேசிக்காக தேவையான கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, இந்த கார்கோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் சிஹெச்ஏ கொடுக்குறீங்க. ஸோ சிஹெச்ஏ ரோல் கம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வராங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தே டூ அ கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன். இப்போ ரஷ்யாவில் உள்ள அந்த பையருக்கு உங்களோட 100 பாக்ஸஸ் ஆஃப் மேல் ஜாக்கெட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு 200 பாக்ஸஸ் ஆஃப் ஒரு ஃபீமேல் ஜாக்கெட், லேடிஸ் ஜாக்கெட்டை இன்னொரு எக்ஸ்போர்ட்டர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கார்கோ எல்லாத்தையும் சிஎஃப்எஸ்ல வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு அவங்க எல்லாத்தையும் இந்த கன்சாலிடேஷன் பண்ணுவாங்க. ஒரே கண்டெய்னர், ஒரு 20 feet கண்டெய்னர் எடுத்து இந்த 300 பாக்ஸஸ் ஆஃப் லெதர் ஜாக்கெட்ஸை எல்லாத்தையுமே they will do a transportation. So the CFS also plays a very important role. உங்களோட என்டையர் கஸ்டம்ஸ், ஏன்னா கஸ்டம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கிறது சிஎஃப்எஸ்ல தான். பிசிக்கலாக கார்கோ எக்ஸாமினேஷன் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வில் பி டன் அட் சிஎஃப்எஸ் ஒன்லி. இந்த மீன் டைம் அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸும் தே புக் தி கண்டெய்னரில் எந்த வெசலில் எந்த ஸ்பேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எதர் ஷிப்பிங் லைன் ஆர் ஏர்லைன்ஸில் பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் அதோட புக்கிங்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. தென் தி கார்கோ ஸ்டார்ட்ஸ் ட்ராவலிங். இப்போ ரஷ்யாவை நோக்கி கன்சைன்மெண்ட் போக ஆரம்பிக்குது. இந்த மீன் டைம் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெரைன் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கார்கோவோட இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த டிரான்சிட் டைமில் இருக்கிற மெரைன் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன் கேஸ் ஆஃப் கார்கோ டேமேஜ் ஆர் மிஸ்ஸிங் ஆர் தெஃப்ட் ஆர் ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருந்துச்சுன்னா கூட அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறது இன்சூரன்ஸில் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் குட்.
அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு ரீச் ஆகுது. அங்கே போய் திருப்பி ஒரு சிஎஃப்எஸ்ஓ, இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ்ங்கிற மூவ்மெண்ட்டே கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நெதர்லாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கு போவோம், போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த பையரோட இடத்துக்கே போயிடும். ஸோ எய்தர் சிஎஃப்எஸ் ஆர் தி டைரக்ட் கிளைண்ட் இடத்துக்கு போகுது. ஸோ அப்போ அங்கே ஒரு சிஎஃப்எஸ் ஆப்ரேஷன் ஒன்று வருது, இல்லை போர்ட் ஆப்ரேஷன் வருது. அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் புரோக்கர், இங்கே எப்படி நம்ம கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்களும் திருப்பி அங்கே இருக்காங்க. திருப்பி ஒரு ட்ரக் மூவ்மெண்ட் ஆகுது, அப்புறம் ஃபைனல் ரீச் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ங்கிறது வந்து கார்கோ இங்கேருந்து கிளம்பி போய் டெஸ்டினேஷன் போய் இறங்கினதோட நம்மளோட ஒர்க் முடியறது கிடையாது. இட் மீன்ஸ் அ லாட். ஃபைனலாக நம்ம போய் அந்த பையர் இடத்துல போய் அந்த கார்கோ டெலிவரி ஆகிற வரையும் இட் ஹேஸ் டு பி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி எக்ஸ்போர்ட்டர். அதுக்குரிய லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் ஹூஸ் டேக்கிங் கேர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 14 people are involved in the logistics. So the 14 people do their own role. ஒவ்வொரு ரோல் பண்ண தான் the logistics will move as a process flow, as a supply chain. So they are very, very important. Okay, coming to the types of containers. In the first general purpose, normal general GP containers. Even we get it in 20 and 40 containers. Then dry ஒரு சில வென்டிலேஷன் கண்டெய்னர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆனியன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய ஸ்மெல்லு, இந்த ஓடர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ஏரேஷன்லாம் போகணும். அதுக்காக இந்த வென்டிலேட்டட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஓப்பன் டாப் கண்டெய்னர்ஸில் வந்து பெரிய பெரிய கிரானைட்டு, பெரிய பிளாக்ஸ், இல்லைன்னா பெரிய கார்கோ, ஒரு கிரெயின் மாதிரி ஒரு கார்கோலாம் வந்து which cannot be loaded through the entrance, the door of the container வர்ற நேரத்துக்கு அது எல்லாமே வந்து ஓப்பன் டாப் மூலியமா நம்ம ஏற்றுறது இறக்குறது எல்லாமே பண்ணுறோம். ரீஃபர் கண்டெய்னர்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஆர் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீஃபர் கண்டெய்னர்ஸில் போகும். 45 feet கண்டெய்னர்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் இங்கே இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்ப கம்மி. பட் ஒரு சில டெவலப் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது போக டேங்க் கண்டெய்னர்ஸ், இப்போ கெமிக்கல்ஸ்லாம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து மேஜராக டேங்க் கண்டெய்னர்ஸ் மூலியமாக தான் அனுப்புவாங்க. ஏன்னா அதுக்கு லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஈஸி ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தே வில் கோ ஃபார் டேங்க் கண்டெய்னர்ஸ். ஃப்ளாட் ட்ராக் கண்டெய்னர்ஸ் ஒரு ஓவர் டைமென்ஷன் கார்கோ, கண்டெய்னரை விட்டு வெளியே வர்ற அளவுக்கு கார்கோ இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஃப்ளாட் ட்ராக் கண்டெய்னர்ஸில் எழுதி. சூப்பர் ரேக், ஃப்ளாட் பெட், அது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் விச் வில் பி யூஸ் ஃபார் பிக் கார்கோ. கண்டெய்னருக்கு வெளியே வர்ற மாதிரி இருக்கிற கார்கோ எல்லாமே அதில் மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கண்டெய்னரோட டைமென்ஷன்ஸ் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் லென்த் வித் ஹைட் இருக்கு, அந்த இன்னர் டைமென்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னர்ல என்ன லோடபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணும். இதுல மெயினா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது சி ஷிப்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா தி கியூபிக் மீட்டர்ஸ். ஏன்னா பிகாஸ் லென்த் வித் ஹைட் எல்லாமே வந்து மீட்டர்ஸ்ல எடுத்து நம்ம அந்த கியூபிக் வால்யூமை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ ஒரு 20 feetனா 33 CBM, 40 feetல வந்து 67 CBM, 40 high cubeல 76 CBM. These are the main things which we have to remember. அதே மாதிரி வெயிட் ஆஃப் தி கண்டெய்னர், நமக்கு அந்த மேக்ஸிமம் பேலோடுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மேக்ஸிமம் லோடபிலிட்டி ஆஃப் அ கண்டெய்னர். எதர் த வால்யூம் ஆஃப் வாட் எவர் கியூபிக் மீட்டர்ஸ் இஸ் கிவன் ஆர் த வெயிட், எது மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் நம்மளோட லோடபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம we will take a scenario. ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் அபவுட் நம்ம ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு, சே ஒரு 50 boxes ஆஃப் சில்லி பேஸ்ட். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ 50 boxes வந்து எவ்வளோ வால்யூம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். லென்த், அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட லென்த்து வித் ஹைட் இந்த மூணையும் மெஷர் பண்ணி மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க இன்டூ நம்பர் ஆஃப்
பேக்கேஜஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சி ஃபார்முலா. ஒரு சியில் ஒரு கண்டெய்னரில் அனுப்பணுமோ இல்லை ஒரு எல்சிஎல் கார்கோவா நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா உங்களோட லோடபிலிட்டி, அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் தான் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது, இன்கேஸ் ஆஃப் ஏர் கார்கோ இருக்குது அப்படின்னா அகெயின் லென்த்து வித் ஹைட்டு everything in centimeters divided by 6000 into number of packages. So volume of the cargo. இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மோல்டு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 கிலோஸ் தான் இருக்கும். ஆனால் இதே இது நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 கிலோஸ் ஆகும். வால்யூம் வெயிட்டை பொறுத்தவரையும் ஹையர் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஏர்லைன்ஸ் எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா ஹையர் வால்யூம் எது இருக்கோ அதுதான் வந்து அவங்களோட கால்குலேஷன். உங்களோட டென்சிட்டி ஆஃப் தி கார்கோவை விட வால்யூம் எதில் இருக்கோ அதுக்கு தான் வந்து கால்குலேஷன் வில் பி கால்குலேட்டட் தட் வே ஒன்லி. இதுதான் வந்து ஏர் கார்கோ. இதே இது நீங்கள் கொரியரில் அனுப்பணும். சரி, உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 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 எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட் அனுப்புறதுக்குனால ஒரு சின்னதாக சாம்பிள் அனுப்பணும்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த கொரியரில் வர்ற நேரத்துக்கு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும், இன்ஸ்டெட் ஆஃப் 6000 டிவைட் பண்ணுறதுக்கு பதில் 5000 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொரியருக்குரிய கால்குலேஷன் வரும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா போஸ்டல்ல முன்னால இருந்தே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து போஸ்டல்லையும் வந்து ஒரு விசிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஓடிபி பேஸ்ட் நம்பர்ஸ். இப்போ ஒரு பார்சல் நீங்க எடுத்துட்டு போய் எனக்கு இந்த கன்சைன்மெண்ட் வந்து ஒரு ஒரு 20 கிலோ கன்சைன்மெண்ட் உங்களுக்கு பிரான்ஸ்ல ஒரு சாம்பிளுக்காக அனுப்பணும் அப்படின்னா போஸ்டல் கார்கோல அனுப்ப முடியும். அனுப்புறதுக்கு இப்போ ஒரு ஆன்லைன் ஓடிபி நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஓடிபி நம்பரை பேஸ் பண்ணி அந்த கன்சைன்மெண்ட் ஃபைனலாக ரீச் ஆகிற வரையும் இந்த என்டையர் ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே இஸ் ஆல் கமிங். ஓகே, இப்போ நம்ம ஒரு சினாரியோ ஆஃப் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் உங்களுக்கு மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர் ஒரு ஐஇசி எல்லாம் வாங்கிட்டாரு, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சில டாக்குமெண்டேஷன் தான். கமர்ஷியல் இன்வாய்ஸ், எப்படி நம்ம இங்கே லோக்கல் மூவ்மெண்ட்டு, இப்போ கோயம்புத்தூரில் உள்ள ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து ஏதாவது ஒரு சால்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி சாதாரணமாக ஒரு இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் ஒன்று போட்டு அனுப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். பட் இது வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், பில் ஆஃப் லேடிங், எப்படி ஒரு இவே பில் போடுறோமோ அதே மாதிரி இட்ஸ் பில் ஆஃப் லேடிங், இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் நெகோஷியபிள் டாக்குமெண்ட் அது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், ஃபியூமிகேஷன். இப்போ உங்களோட பேக்கிங்கை பொறுத்தவரையும் இஃப் இட் இஸ் அ உடன் பேலட் பேக்கிங் இருக்கு அப்படின்னா 100% அதை பேலட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் ஃபியூமிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபியூமிகேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எவ்ரி கண்ட்ரி இஸ் கான்ஷியஸ் ஆன் தேர் ஓன் சேஃப்டிஸ். எதுவும் புதுசாக இன்செக்ட்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஜேர்ம்ஸோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆரிஜின்லேயே வந்து அந்த இன்செக்ட்ஸோ இல்லைன்னா ஜேர்ம்ஸ் எல்லாம் அங்கே கில் பண்ணுறதுக்கு அங்கேயே ஃபியூமிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குரிய கார்கோவோட சேஃப்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஃபியூமிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலைடு ஏஜென்சிஸ், இப்போ இன்கேஸ் நம்ம சில்லிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஸ்பைசஸ் போர்டோட என்ஓசி வாங்கணும். ஸோ அந்த அலைடு ஏஜென்சிஸோட என்ஓசிஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குறது. அகேன் மெரைன் இன்சூரன்ஸ் விச் வி டாக் அபவுட், ஜிஎஸ்டி ஆர் எல்யூடி. எதர் நீங்கள் ஜிஎஸ்டியை பே பண்ணி அஸ் அ ரீஃபண்டாக கிளைம் பண்ணணும், இல்லைன்னா எல்யூடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ உங்கள் ஆர்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 tons ஆஃப் ஹோல் சில்லிஸ்க்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லெவல் இஸ் பேக்கிங் ஆஃப் குட்ஸ். கார்கோ பேக்கிங் வந்து எப்பயுமே ஒரு கார்டன் பாக்ஸஸ்ல பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் வி கேன் புட் இட். ஒரு கார்டன் பாக்ஸ்லயோ அதுலேயும் கார்டன் பாக்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மினிமம் 3 ply போட்டிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து இன்னும் ஸ்டடியாக இருக்கும். ஸோ தட் அது ஏன்னா ஹேண்ட்லிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரியில் உட்காந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் அங்கெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா பாக்ஸும் ஒன்று தான். ஸோ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு மிஸ்ஹேண்ட்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை வந்து மினிமம் ஒரு 3 ply பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கப்புறம் ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிளாஸ்டிக் ஷீட், அதை வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஆர் எனி டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு
வாய்ப்புகள் கம்மி. அதனால ஷ்ரிங்க் ராப் பண்ணிக்கிறது, தென் பாலட்டைஸ் பண்ணுறது. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த பாலட்டைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்கோ வந்து வில் பி மச் சேஃபர். அது போக உடன் பேக்கிங், இதுக்கு மேலே இன்னும் உடன் பேக்கிங்கை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி சேஃப். ஸோ பேஸ்ட் ஆன் தி கார்கோ உங்களோட பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் பேக்கேஜிங் ஆல்சோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரொக்யூர் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தர் நம்ம கார்கோவை இந்த பர்டிகுலர் இப்போ ஹோல் சில்லிஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ஸ் வருது, இல்லைன்னா அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் we can check it online. அதுக்கு I'll give you a live demo also. ஐஸ்கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கஸ்டம்ஸோட சர்வர். ஸ்கிரீன் ஓபன் ஆகல சார். இப்போ வருதா? வருது சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஐஸ்கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கஸ்டம்ஸ் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷிப்பிங் பில் ஆஸ் அ கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறதுல அவங்க வந்து ஷிப்பிங் பில்லை வந்து இந்த சைட்டில் தான் நம்ம போய் அப்லோட் பண்ணுறோம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு கவர்மெண்ட் பாலிசிஸு, கஸ்டம்ஸ் பாலிசிஸு, அப்புறம் எது எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, எப்படி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இதில் வருது. இதில் ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் அவங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கூட கிரியேட் பண்ணி வி கேன் யூஸ் இட். அது போக ஆஸ் அ கஸ்டம்ஸ் அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. இந்த இசான்சிட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த இசான்சிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு ரீசன்ட் டேஸ் எல்லாம் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் இந்த இசான்சிட்லாம் வருது. ஸோ அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வி வில் கோ டு திஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நம்ம ஹோல் சீரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இதுல உள்ள போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ இது வந்து ட்ரேட் கைட் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேட் கைட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ்குள்ள போவோம். இதுல போய் இந்த ஹெச்எஸ் கோட், நமக்கு தேவையான ஹெச்எஸ் கோட் இப்போ 0904 அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்பைசஸ், காஃபி, டீ, மேட் அண்ட் ஸ்பைசஸ் இது எல்லாமே உள்ள அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் உள்ள சாப்டர் வைஸ் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் சாப்டர் 9. ஸோ காஃபி, டீ, மேட் அண்ட் ஸ்பைசஸ், ட்ரேட் கைட் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்க்குரிய என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன அலவுட் நாட் அலவுட் அப்படிங்கிறத கேன் சி. இப்போ 0904.110 இதுதான் வந்து பெப்பருங்கிறது வந்து ஈவன் சில்லிஸை வந்து பெப்பர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் நேம், பொட்டானிக்கல் நேம். ஸோ அதில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் இருக்கு. ஸோ லாங் பெப்பர்னு சொல்லி வருது. இதில் என்ன ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இது இங்கே வருது. அதுக்கப்புறம் ட்ராபேக் இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ட்ராபேக், 0.15% ஆன் தி இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ அதுக்குரிய ட்ராபேக் டீட்டெயில்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அலைட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன என்ஓசிஸ் வாங்கணும் அப்படிங்கிறது உள்ள வருது. ஸோ எஃப்எஸ்ஐயோட இன்வால்மெண்ட் வருது, பிளான்ட் குவாரண்டைன் அண்ட் அதுக்குரிய என்ஓசிஸ் வாங்கணும் அப்படிங்கிறதும் வருது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. ரொம்ப முக்கியமானது இந்த சிசிஆர் கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது, கம்பல்சரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்.
இதுல வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இதுல வந்துடும். ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் அனிமல், ஒரு சில கவுஸ் ஆர் ஹார்சஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்கே நம்ம இந்த சிசிஆர் கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்துக்கலாம். என்னென்ன குட்ஸுக்கு என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் என்ன டாக்குமெண்டேஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது வி கேன் ஹாவ் அ லுக். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ விசிபிள் ஆஸ் அ எக்ஸ்போர்ட்டர். கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே யூ கேன் செக் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் we will ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சில்லிஸ்க்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹவு டு ட்ராக் யுவர் ஷிப்பிங் பில் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டை வச்சு ஒரு ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணி கஸ்டம்ஸ்லேருந்து அந்த ஷிப்பிங் பில் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும். ஸோ அதுவும் வந்து இட் இஸ் அவைலபிள் ஆன் ஐஸ்கேட். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஷிப்பிங் பில் ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போயிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஐஸ்கேட்டுக்குள்ள அந்த ஷிப்பிங் பில் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஐ வில் ஷேர் யூ வித் யூ ஒரு ஷிப்பிங் பில்லோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். The location Chennai, Chennai Customs, shipping bill number, dated 13/11. இதில் பார்க்கலாம் ஒரு ஷிப்பிங் பில்ல எந்த லொக்கேஷன், ஷிப்பிங் பில் நம்பர், ஷிப்பிங் பில் டேட். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ப்ராசஸ் ஆன வரையும் உங்கள் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டை நீங்கள் கேட்டு இந்த ஷிப்பிங் பில் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஷிப்பிங் பில் நம்பரை வச்சு we can track the shipment flow, கஸ்டம்ஸ் ப்ராசஸ் ஃப்ளோ இதில் ட்ராக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஇசி நம்பர் ஆஃப் தி எக்ஸ்போர்ட்டர், அதுக்கப்புறம் சிஹெச்ஏ நம்பர், ஹூஸ் தி சிஹெச்ஏ அந்த ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோடது, அந்த ஜாப் ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எந்த போர்ட்டுக்கு அது போகுது, நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ், கிராஸ் வெயிட், எஃப்ஓபி அமௌண்ட், ட்ராபேக், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வில் பி சீன். ஸோ உங்களுக்கு உங்கள் கார்கோக்கு வந்து அந்த ஷிப்மெண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத யூ கேன் ட்ராக். ஈவன் இன்கேஸ் அதில் ட்ராபேக் ஏதாவது அவங்க போட்டிருக்காங்களா இல்லையா அதை வந்து இதில் பார்க்கலாம். ஸோ ட்ராபேக் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் ரிவார்டு, இப்போ எம்இஏஎஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த ரிவார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ரிவார்ட் ஃப்ளாக் ஒய் அப்படின்னா எஸ் இட் இஸ் லைவ், அதை நம்ம பார்க்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் பில், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்கோ சத்துவா சிஎஃப்எஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற இடத்துல இறங்கியிருக்கு. ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் அலோவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 16th அன்னைக்கு அந்த எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்இஓ டேட்டுங்கிறது வந்து லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர், அது வந்து 16th November அன்னைக்கு அந்த லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் ஃப்ளோவும் நடக்கும். இப்போ அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த அசஸ்மெண்ட் டேட், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் ரிலீஸ் பண்ணது வரும். எக்ஸாமினேஷன்
ஆச்சு அப்படின்னா எக்ஸாமினேஷன் டேட் வருது. ஆக்சுவலாக இந்த பில் வந்து அநேகமாக ஆர்எம்எஸ் போயிருக்கு. ஆர்எம்எஸ் சிஸ்டம் ஒரு ஓப்பன் சிஸ்டம் சொல்லி வருது. ஸோ ஆர்எம்எஸ் சிஸ்டம் போனதுனால இந்த டீட்டெயில் வரல. அதே மாதிரி எந்த ஆஃபீஸர் அதை பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வருது. இஜிஎம் எக்ஸ்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட் ப்ராசஸில் இருக்கு. இப்போ ட்ராபேக்கில் எதுவும் புரியல. ஆர்ஓஎஸ்எல்ங்கிற ஸ்கீம் இருக்கா, அதுலேயும் இட் இஸ் நாட் கிளைம். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்பர், அவங்களோட இன்டர்னல் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸு, டேட்ஸ், ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும். இது எல்யூடி கொடுத்துருக்காங்க, அதனால என்னன்னு சொல்லி வருது. இன்கேஸ் பேமெண்ட் டியூட்டி பேமெண்ட் எதாவது பண்ணியிருக்காங்கன்னா ஓகே. இந்த டாக்குமெண்ட் வேலிடிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷிப்பிங் பில் காப்பி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸோட சர்வரில் அவங்களும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு வரும், ஒன்று வந்து சிஹெச்ஏக்கு வரும், இன்னொன்று பேங்க்குக்கு டைரெக்டாக போகும், இன்னொரு காப்பி கஸ்டம்ஸ்க்கு வரும். முன்னாலேயும் வந்து அந்த 3 செட் ஆஃப் காப்பீஸ் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஃபிசிக்கல் காப்பீஸே கிடையாது, எல்லாமே வந்து இப்போ காப்பீஸ், எல்லாம் எலக்ட்ரானிக் காப்பீஸாக மாறினதுனால இப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க சிஸ்டம்லேயே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கஸ்டம்ஸோட சிஸ்டம்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி என்டையர் ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் அ ஷிப்பிங் பில். ஸோ ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணிட்டாங்களா இல்லையா, என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வி வில் பி ஏபிள் டு நோ. ஃபர்ஸ்ட் நம்ம செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணிட்டாங்களா இல்லையா, அதோட ஷிப்பிங் பில் நம்பரும் நம்ம உங்கள் கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்டை கேட்டிங்க அப்படின்னா தே வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் யூ ஆல் திஸ் டீடைல்ஸ். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் ஒன்றுன்னா அந்த ஷிப்பிங் பில் ஸ்டேட்டஸை யூ கேன் கோ அண்ட் செக் ஆன்லைன். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் முடிச்சிட்டோம். இப்போ அந்த கண்டெய்னர் எங்கே இருக்கு அதை வந்து ட்ராக் பண்ணுறது இஸ் அகெயின் வெரி சிம்பிளிஃபைட். அதுவும் ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். I'll share you one small example also. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு கண்டெய்னர் நம்பர் இருக்கு, அதை வச்சு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால திஸ் இஸ் அ பில் ஆஃப் லேடிங். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனேயும் இமிடியேட்டாக யூ வில் கெட் அ பில் ஆஃப் லேடிங். ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங்கில் வந்து பேசிக்காக உங்களுக்கு இருக்க வேண்டியது எல்லாமே இதுதான். ஷிப்பர் டீட்டெயில், கன்சைனி டீட்டெயில், இன்கேஸ் நோட்டிஃபை பார்ட்டி யாராவது இருக்காங்கன்னா அது, தென் போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த போர்ட்ல இருந்து கிளம்புது, எந்த போர்ட்டுக்கு இறங்குதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பில் ஆஃப் லேடிங் நம்பர் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் போடணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸு. ஸோ என்ன குட்ஸு எவ்வளோ போகுது அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸில் வரணும். அதே மாதிரி வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட், எவ்வளோ கியூபிக் மீட்டருக்கு இருக்குது, என்ன வெயிட், கிராஸ் வெயிட் அண்ட் நெட் வெயிட் ரெண்டுமே அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் 14 ஃப்ரீ டேஸ் ஃபார் தி கண்டெய்னரும் வாங்கிக்கிறது பெட்டர். இப்போ இங்கேருந்து நமக்கு ஆம்ஸ்டர்டாமுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் போகுது. ஸோ அதுக்கு அங்கே போய் கார்கோ டெலிவரி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிலே ஆகுது, இல்லைன்னா அங்கே உள்ள கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days டைம் எடுக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரீ டேஸை பற்றி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். நீங்கள் அங்கே போய் இன்கேஸ் கொஞ்சம் டெலிவரி எடுக்கிறதுக்கு டிலே ஆச்சுன்னா கூட இந்த டெமெரேஜ் சார்ஜஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு we can get that 14 free days also. அதுக்கப்புறம் ஷிப் ஆன் போர்டு, எப்போ இந்த ஷிப்பில் ஆன் போர்டு ஆயிருக்கோ அதுக்குரிய டேட்ஸ் வந்து we can put it here, date of issue, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு then we'll go to track the container. இப்போ மாஸ்கோட வெப்சைட்டில் போய் நம்ம ட்ராக்கிங் பண்ணுறோம்.
இப்போ if you track here 11th நவம்பர் சென்னையில இருந்து இந்த வெசல் கிளம்பியிருக்கு. 11th நவம்பர் இது கேட்டன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 13th நவம்பர் எண்ணூர் போர்ட்ல இருந்து இது ஷிப் அவுட் ஆயிருக்கு. இப்போ டிரான்சிட்ல இருக்கு. 16th நவம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெசல்ல லோட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 29th நவம்பர் டியான்ஜின் பல்லபாஸ் போய் இந்த கண்டெய்னர் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெசல் மாறிட்டு தாரிசலாம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். 3rd நவம்பர் தாரிசலாம் போகிறதா இதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ நவ் திஸ் இஸ் அகெயின் ஆஸ் அ ஒரு கனெக்டட் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் வேணுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன அதில் பாலிசிஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசிஸ் படி வெதர் இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட் ஆர் நாட் எக்ஸ்போர்ட்டபிள்ங்கிறத பார்த்தோம். தென் ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணுறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டெய்னர் ட்ராக்கிங்கை வச்சு பார்க்குறோம். ஸோ இப்போ இது டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னா டிஸ்சார்ஜ் டேட் வரும். டிஸ்சார்ஜ் சம்மரின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்டெய்னர் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் திருப்பி அடுத்த வாயேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ வி கேன் என்ஷோர் ஓகே இந்த கண்டெய்னர் வந்து டெலிவரி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே எடுத்துக்கலாம். இதே இது ஐ வில் ஷேர் யூ ஃபார் ஒன் ட்ராக்கிங் அண்ட் ஏர் ஷிப்மெண்ட் ஆல்சோ. இப்போ ஏர் ஷிப்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஏர் ஷிப்மெண்ட்டுக்குரிய ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஏர்வே பில். இதுலேயும் அகெயின் ஷிப்பர் கன்சைனி நேம், இஷ்யூவிங் ஏஜென்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், இங்கே நம்பர் ஆஃப் பீசஸ், கிராஸ் வெயிட், அதுக்கப்புறம் சார்ஜபிள் வெயிட். நம்ம முன்னால் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஸ் வெயிட் அண்ட் சார்ஜபிள் வெயிட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் பேஸ்ட் ஆன் தி வால்யூம் ஆஃப் தி கார்கோ. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இந்த ஏர்வே பில் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லைன்ஸை மட்டும் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் கோட் நம்பர்னு சொல்லி இந்த 3 digit நம்பர் வரும், இந்த 067 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் அந்த 067 எந்த ஏர்லைன்ஸ்க்குரியது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா யூ கேன் புட் ஹியர் 067 ஏர்லைன் கோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இட் வில் கம் எத்திஹாட் ஏர்வேஸ். ஸோ இங்கே போயிட்டு ட்ராக் அண்ட் ட்ரேஸ் எத்திஹாட் கார்கோ. இங்க அந்த ஏர்வே பில் நம்பர் போட்ட உடனேயும் ஆரிஜின் சென்னை, டெஸ்டினேஷன் ஆம்ஸ்டர்டாம், ஏர்வே பில் நம்பர், வெயிட் ஆஃப் தி கன்சைன்மென்ட், வால்யூம் ஆஃப் தி கன்சைன்மென்ட், நம்பர் ஆஃப் பீசஸ். 20th அக்டோபர் சென்னை டு அபுதாபி போயிட்டு அபுதாபியில இருந்து 22nd அக்டோபர் ஆம்ஸ்டர்டாம் போய் ரீச் ஆகுது. ஸோ இதோட என்டையர் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இஸ் அகெயின் டிரான்ஸ்பரண்ட். இது எல்லாத்தையுமே வி கேன் டேக். இதில் பார்த்தீங்கன்னா 14th அக்டோபர் இதோட இது கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, த சம்மரி ஆஃப் தி கார்கோவும் வில் பி விசிபிள் ஹியர். ஸோ 14th அக்டோபரே வந்து அந்த ஃபர்ஸ்ட் புக்கிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எவ்ரிடே ப்ராசஸ். அப்புறம் 23rd டெலிவர்ட் அட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டெலிவர்ட் அட் ஸ்டேஷன் அப்படின்னா கார்கோ வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் கேன் பி tracked for an air shipment. Okay, going back to the slide. Okay, first container track பண்ணோம், airlines track பண்ணோம். Fine. What are the costs involved in an export? ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்குமே ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலாக எக்ஸ்போர்ட்டுக்கு வர வேண்டியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, சிஎஃப்எஸ்ல வச்சு நம்ம ப்ராசஸ் நடக்கிறதுனால சிஎஃப்எஸ், லோடிங் அண்ட் லோடிங், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அண்ட் ஓஷன் ஃப்ரைட்டு, டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பில் ஆஃப் லேடிங், மெரைன் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அது, ஃபியூமிகேஷன், இது எல்லாமே வந்து உள்ள ஃபிக்ஸட் காஸ்ட்.
ஸோ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இதுதான் வந்து உங்களோட ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இருக்குங்கிறத உங்களால் லாஜிஸ்டிக்ஸில் என்ன ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குங்கிறத கொஞ்சம் டிட்டர்மைன் பண்ணலாம். இதுலேயே வந்து வேரியபிள் காஸ்ட் இருக்கு. இப்போ பேஃப் அப்படின்னா ஃபியூயல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர், அதாவது பங்கர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்டர்நேஷனல் ஃபியூயல் ப்ரைஸஸை பேஸ் பண்ணி this will be fluctuating. ஸோ இது கேஃப்ங்கிறது வந்து கரன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பீக் சீசன் சர்சார்ஜஸ்ங்கிறது வந்து இன்கேஸ் இந்த கிறிஸ்மஸ் சீசன் ஒரு நியூ இயர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து ரொம்ப பீக்ல இருக்கும், அவைலபிலிட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இந்த பீக் சீசன் சர்சார்ஜஸ்ன்னு போட்டு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து கண்டெய்னர்ஸ் கம்மியாக, அதாவது மூமெண்ட் திருப்பி அங்கேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ரீபொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய சார்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து தே வில் பி டேலிங் இட் ஹியர். அதே மாதிரி போர்ட் கன்ஜெஷன் சார்ஜஸ், இன்கேஸ் போர்ட் இஸ் டூ கன்ஜஸ்டட், அகெயின் த போர்ட் கன்ஜெஷன் சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள். ஜிஆர்ஐ ஜென்ரல் ரேட் இன்க்ரீஸுங்கிறதும் வரும். டெமரேஜ் சார்ஜஸ்ங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸ்போர்ட் கண்டெய்னராக இருக்குன்னா 5 days தான் வந்து அதுக்கு ஃப்ரீ டேஸ். நீங்கள் கண்டெய்னரை எடுத்து 5 daysக்குள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அதை போர்ட்டில் போய் இறக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்குரிய டெமரேஜ் சார்ஜஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த டிலே ஆஃப் தி ப்ராடக்ட் ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த டெமரேஜ் சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ தீஸ் ஆர் தி வேரியபிள் காஸ்ட். அதையும் வந்து நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிறது பெட்டர். அது பட் நமக்கு கிளியராக எப்பயுமே தெரியாது. ஃபைனலாக நம்ம கார்கோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ தான் இந்த வேரியபிள் காஸ்டோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். மெரைன் இன்சூரன்ஸ், ஆஸ் வி செட் earlier, ஸோ ஆல்வேஸ் பெட்டர் டு இன்சூர் யுவர் கார்கோ. அது தவிர்த்து இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற ஒரு சில பெனிஃபிட்ஸ், அதுதான் அந்த MEIS, அட்வான்ஸ் லைசன்ஸ் ஸ்கீம், EPCG, ட்ராபேக்ஸ், இது எல்லாமே we are getting. ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸ் ஒரு 2 or more கண்ட்ரீஸ் வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஆசியான் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கு, இப்போ காம்ப்ரஹென்சிவ் அக்ரிமெண்ட்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்தியா மலேசியாவுக்குள்ள ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அதில் என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா அதுக்குரிய பேசிக் டியூட்டி ஆர் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் வரும். ஸோ நீங்கள் உங்கள் பையர்ட்ட இருந்து ப்ரைஸஸ் ஏதாவது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்களுக்கே இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வச்சு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வச்சு நமக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்கேஸ் அந்த பையருக்கு வந்து இந்த பெனிஃபிட் தெரியலை அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் தம், ஸோ தட் அவங்களோட காஸ்டிங் வந்து அதில் இன்னும் பெட்டராக நீங்கள் அவங்களோட நல்ல ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வி ஹாவ், அது ஆல்மோஸ்ட் 15 ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் India and different countries இருக்கு. Different products they have that facilities also. ஓகே, இதுவரையும் நம்ம எக்ஸ்போர்ட்டை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாமே இருக்கிற ப்ராசஸ். இதுல இருந்து வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக வர வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பர்பஸ் ஆஃப் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு யாருமே வந்து இனிமேல் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், எல்லாருமே வந்து அங்கங்கே உட்காந்து நீங்கள் வேலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ரெண்டாவது, இதனால எந்தெந்த ப்ராடக்டை ஒரு கரெக்டான விதத்தில் அசஸ் பண்ணி அனுப்பணும், இந்த மால் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சில யூஸ்ஃபுல் டூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ரோல் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ட்ரேட். இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ஐட்டம் அனுப்ப போகிறீங்க, எஃப்எஸ்எஸ்ஐயோட இன்வால்மெண்ட் வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் எஃப்எஸ்எஸ்ஐ என்ஓசி வாங்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பில்லை ஃபைல் பண்ண உடனே பேஸ்ட் ஆன் த ஹெச்எஸ் கோட் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் போயிடும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வெதர் இட் இஸ் அலவுட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆர் நாட் அப்படின்னு. ஸோ அதில் அதை நம்ம பண்ண உடனேயும் இமீடியட்டாக அதுக்கு அவங்க ஒரு என்ஓசி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த என்ஓசி ரிலீஸ் பண்ணால் மட்டுமே நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 62 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அது கண்ட்ரோலில் வருது. அது எல்லாத்தையுமே இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் கூட லிங்க் பண்ணுறாங்க. இசாட்சிட்டுங்கிறது வந்து இப்போ
எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம பிசிக்கலா போய் ஆஃபீஸருக்கு போய் நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் இ-சான்சிட்ல நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சிட்டிங் இன் எனி லொக்கேஷன், இப்போ சென்னையில் ஒரு பில்லை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா பாம்பேலேயோ இல்லை டெல்லியிலேயோ உள்ள ஆஃபீஸர் கூட அதை அசஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது query இருக்கு அப்படின்னா அங்கேயே query ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இ-சான்சிட்ல வருது. அடுத்து இ-ஆஃபீஸ்ங்கிறது வந்து ஆஸ் வி செட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு ஆன்லைன் பேஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வருது. ஸோ மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இ-ஆஃபீஸ் மூலியமா எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே இஸ் கோயிங் டு பி பாசிபிள். ஓகே, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எக்ஸ்போர்ட்டை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணது, அதை பற்றி ஜஸ்ட் எனக்கு இருந்த ஒரு ஷேரிங்கை நான் பண்ணணும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2020 பிபிஇ கிட்ஸ் எல்லாம் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் பிபிஇ. திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிற ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% அவங்களுக்கு வால்யூம் கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் வால்யூம் கம்மியானதுனால ஒரு ஆல்டர்னேட் தே ஸ்டார்டட் டூயிங். அது எல்லாத்தையுமே வந்து பிபிஇ மேனுஃபேக்சரிங், அதுக்குரிய மாஸ்க் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டுக்காக தே ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். ஒரு சின்ன கேஸ், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் வந்து நான் ஓவன் பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஸோ நான் ஓவன் பேக்ஸ் எல்லாமே இப்போ இந்த பிபிஇ கிட்ஸுக்கு இதுக்கெல்லாம் டிமாண்ட் வந்துருச்சுன்னு இமீடியட்டாக அவர் வந்து அவரோட பிஸ்னஸ் மாடலில் மாற்றிட்டு எல்லாமே மாஸ்க் மேனுஃபேக்சரிங் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட் வே ஆஃப் திங்கிங் ஆஃப் தி பேண்டமிக் சிச்சுவேஷன். எப்படி பிஸ்னஸை நம்ம வேற மாற்றி யோசித்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், கண்டெய்னர் கிரைசிஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோவிட் தான். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 2020 வேர்ல்டு வைட் எல்லாருமே வந்து லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர், யாருமே ஃபேஸ் பண்ணாத தெரியாத ஒரு சில விஷயங்கள் பட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ எல்லா இடங்களுக்கும் போன கண்டெய்னர்ஸ், அதாவது மார்ச்ல இருந்து சேலான கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏப்ரல்ல போய் அங்கங்க அப்படியே தங்கிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் எந்த இடத்துலையும் ஆப்ரேஷன்ஸ் நடக்கவே இல்லை. ஹியூஜ் டெமரேஜ் சார்ஜஸ். எல்லாரும் அவங்கவுங்க கண்டெய்னர்ஸ் நான் டெலிவரி எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு 2 மாசம் கண்டெய்னர் நிக்குது அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பே பண்ணணும். ஸோ நிறைய பேர் கண்டெய்னர்ஸ் எடுக்கவே இல்லை, எல்லாம் போய் அங்கங்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் லாக் ஆகி நின்றுச்சு. பை தட் டைம் சைனா வந்து தே ஸ்டார்டட் ரெக்கவரிங். அவங்க ஜூன்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்போர்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. சைனால இருந்து கண்டெய்னர்ஸ் வெளியேறிக்கிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்லையும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டெய்னர்ஸ் போய் ஏற்கனவே பேக்லாக் ஆகிற கண்டெய்னர்ஸ் இருக்கு, அது போக புது கண்டெய்னர்ஸ் போகுது. ஸோ அங்கங்க போய் கம்ப்ளீட்டா நிற்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் மூவ்மெண்ட்ஸ் திருப்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் லோட்ஸ் எல்லாத்தையும் வெசல்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாங்க. ஏன்னா கண்டெய்னர்ஸ் ஆர் நாட் மூவிங். அவங்க வெசல்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஹியூஜ் சார்ஜஸ், வெறும் வெசல் மூவ் பண்றதுக்கு சார்ஜஸ் வரும்னு சொல்லி வெசல் கெப்பாசிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்த உடனேயும் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா யூரோப்ல எல்லாம் வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ சைனாலேருந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் போகுது. அங்கே லேபர் ஷார்ட்டேஜ், ஒரு பெரிய லேபர் ஷார்ட்டேஜ் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஏன்னா யாருமே ஒர்க் பண்ண போகலை, எல்லாரும் அவங்கவுங்க சேஃப்டியை பார்க்குறேன்னு சொல்லி எல்லாருமே ஹோல்ட் ஆகி நிற்கிறாங்க. நிறைய சேசஸ், அதாவது கண்டெய்னர்ஸ் ட்ரக்ஸ் அவைலபிளாக இல்லை. ஏன்னா யூஎஸ் எல்லாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா போய் போர்ட்ல இறங்கி அவங்க அதுக்கப்புறம் ட்ரக்லேயே வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்லாம் உள்ளுக்குள்ள கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த அவைலபிலிட்டிஸே இல்லாமல் போயிருக்கு மொத்தமாக. ஸோ அது ஒரு பெரிய செட்பேக் ஆகி ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் லேக் ஆகி அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன். இதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஹாம்பர்க்கு ஒரு 20 feet வந்து வெறும் $700 to $900 போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $2000. சைனா டு யூஎஸ் வந்து ஒரு $2000 போயிட்டு இருந்த கண்டெய்னர்ஸ் வந்து இன்னைக்கு $4000. ஸோ ஃப்ரைட் ரேட்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட், எக்ஸாபரண்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு குளோபல் சினாரியோவில் ஒரு பெரிய கிரைசிஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா திருப்பி ஒவ்வொரு கண்ட்ரீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் ட்ரேட் எல்லாம் திருப்பி நார்மல் ஆக ஆரம்பிக்கணும், கண்டெய்னர் மூவ்மெண்ட்ஸ் ஆகணும்.
only then this situation will come to ஒரு normal. ஸோ இது ஒரு சில ஷிப்பிங் லைன்ஸும் ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா February 2020 ஆர் February 2021 ஆர் March 2021 தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நார்மல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் கோ த்ரூ திஸ் ஆல்சோ. கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் லாஜிஸ்டிக்ஸ், இன்னைக்கு சினாரியோவில் வந்து நமக்கு இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு. நம்ம எப்படி அந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேர்ஹவுஸ்ல இருந்து ஃபைனல் வேர்ஹவுஸ்க்கு போய் டெலிவரி ஆகி முடியுதோ அதோட என்டையர் ப்ராசஸை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் கோயிங் ஆன் எக்ஸிஸ்டன்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஃபோன்லேயே எப்படி ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் ஒரு அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே பண்ணுறோமோ அதே மாதிரி ஷிப்பிங் ஆஃப் கண்டெய்னர்ஸும் ஏர்கிராஃப்டும் இஸ் கோயிங் டு பி பாசிபிள். குட்ஸோட விசிபிலிட்டி இஸ் கோயிங் டு கம் இன். அடுத்து கோயிங் ஃபார்வர்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் வருது. பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது வந்து இஸ் இன்டர்லிங்கிங் ஆஃப் லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸை அவாய்ட் பண்ணலாம், அதாவது திருப்பி ரீஎன்ட்ரிஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஹேக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில ஃபினான்ஷியல் செக்டருக்குலாம் பிளாக் செயின் டெக்னாலஜி வருது. அதே இது லாஜிஸ்டிக்ஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல் பார்த்த ஸ்லைடில் ஆல்மோஸ்ட் 14 மெம்பர்ஸ் இருந்ததில் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் பிளாக் செயின் டெக்னாலஜி ஏஜென்ட் வந்து ஒரே ஒரு ஏஜென்ட் தான் இருப்பாங்க. ஸோ தி என்டையர் ப்ராசஸ் கேன் பி கண்ட்ரோல் வெரி ஈஸிலி. ஓகே, ஃபைனலாக சிஹெச்ஏனா யாருங்க? இவங்க சிஹெச்ஏவோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சிஹெச்ஏ ஏஜென்ட்ங்கிறவங்க வந்து ஒரு கஸ்டம்ஸோட அவுட் சோர்ஸ்ட் ஏஜென்ட். ஸோ இந்த கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஹாவ் அவர் ஓன் சிஸ்டம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒரு ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள ஒரு சிஹெச்ஏவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஷுட் ஹாவ் அ பெஸ்ட் நாலேஜ். என்னென்ன பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டாக கவர்மெண்ட் கொடுக்கறத கரெக்டான விதத்தில் இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ CHA is very important in logistics business. Finally, about எங்கள் கம்பெனி சாங்குவின் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2011 we started. We are an ISO certified company. We have our own CHA license also. We do a lot of activities of consultation, customs clearance, freight forwarding, warehousing, transportation, and marine insurance. Everything under one roof. So why Sanguine Logistics ன்னு பார்த்தீங்கன்னா, we have the right people. அதாவது நாலேஜ் ஷேரிங் தான் வந்து இஸ் மெயின் ஆக்டிவிட்டியாக நாங்கள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக்லாம். கஸ்டம்ஸோட பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் என்னென்ன புதுசாக வருதோ அது எல்லாத்தையுமே வி ஆர் டூயிங். ரெண்டாவது, இந்த ரியல் டைம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்கிறது வந்து, இப்போ நம்ம எப்படி இந்த ஐஸ் கேட்டில் போய் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் நடக்குதோ அதை வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு வி கான்ட் இன்டகிரேட் தேட் வித் கஸ்டம்ஸ் சர்வர். பட் எங்கள் சாஃப்ட்வேரில் ஒரு சில இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் ஐஸ் கேட்டுக்கும் எங்கள் சாஃப்ட்வேருக்கும் நடக்கும். அதை வச்சு வி ஸ்டார்டட் புல்லிங் இன் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் எப்படி ஒரு விசிபிலிட்டி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அகெயின் வி அண்டர்ஸ்டாண்ட் தி கிளையன்ஸ், அவங்களோட ரெக்கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஒரு லாஜிஸ்டிக்ஸ்னா எப்படிலாம் பார்க்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் வைக்கணும், எல்லாத்தையுமே வந்து we understand and we give a tailor-made solutions also. Okay, finally, exporters-க்கு என்னோட ஒரு ஷேரிங் நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு இபிசி மெம்பர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதுல அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சில புது எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வர ட்ரை பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல ஏதோ டேட்டா எடுத்துட்டு அவங்க பையர்கிட்ட அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கு, சார் இந்த ரேட்டுக்கு நான் தர்றேன், பிஸ்னஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த பையர்ஸும் ஒரு சில நேரம் இரிட்டேட் ஆகி இவங்க ஏதாவது சொல்லிடுறாங்க போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது சொன்னது தான். ஒரு கிளையண்ட்டை வந்து ஒரு டெக்னிக்கல் அப்ரோச்சோட பண்ணுறது வந்து இஸ் ஆல்வேஸ் குட். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுவும் இட்லி ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ரைஸோட குவாலிட்டி என்ன, அந்த ரைஸோட சைஸ் என்ன, அதை வந்து நீங்கள் ஒரு 8 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ உளுந்த போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா
அதுல எத்தனை இட்லிகள் பண்ணலாம், இல்லை எத்தனை தோசைகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த பர்டிகுலர் சப்ளையர் வந்து வெறும் பிஸ்னஸை மட்டும் பற்றி பேசாம ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க, வைக்கிறாங்க. ஸோ இதனால த ட்ரஸ்ட் வில் பி கிரியேட்டட். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸாக ஒரு ஸ்டேஜில் கன்வெர்ட் ஆகும். அது ஒரு வாரம் இல்லை 10 நாள் இல்லை 1 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை கூட வரலாம், இல்லை ஒரு 6 மாதம் கூட எடுக்கலாம். பட் அந்த ட்ரஸ்ட் கிரியேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வித் திஸ் I conclude my session. Thank you very much for everyone for taking your time. My apologies also, mother konja delay aayirchu. So if you have any questions, please you can put it on your chat box also. Sir, ஒரு மெம்பர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. How to send a minimum of quantity 1 ton அப்பளம்? அது எப்படி அனுப்புறது கேக்குறாங்க. 1 ton அப்பளம் எப்படி அனுப்புறது? சார், எந்த டெஸ்டினேஷன்ங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம் சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிங்கப்பூர் ஆர் மலேசியாவுக்கு நீங்க சி ஷிப்மெண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 days ஆர் 9 days ஆகுது. இதே இது ஏர் கன்சைன்மெண்ட்டா நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அதே டைம் வருது கிட்டத்தட்ட. ஏன்னா ஏர் ஃபிளைட்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுல நம்ம அது சி மோட்லயே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகலாம். எல்சிஎல் மோட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன் டு கோ. 1 ton கார்கோ வந்து எல்சிஎல் அனுப்புறது பெட்டர் சார். சார், இன்னொரு மெம்பர் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் லோடபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோடபிலிட்டி ஆஃப் கார்கோவா இல்லை என்ன ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும். கண்டெய்னர் லோடபிலிட்டிங்களா? கண்டெய்னர் லோடபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 feetக்கு வந்து ஆன் வெயிட் வைஸ் வந்து 28 tons ஆஃப் கார்கோ. இதே இது வால்யூமெட்ரிக்ல போயினீங்க அப்படின்னா 33 cubic meters. அது முன்னால ஒரு ஃபார்முலா ஒன்று காமிச்சோம் இல்லையா? சார், ஒரு இதுக்கு எல்சிஎலுக்கும் இந்த லோடபிலிட்டி தேவையா நம்மளுக்கு? டெஃபினட்டா தேவை சார். ஏன்னா எல்சிஎல் கார்கோக்குமே வந்து பேஸ்ட் ஆன் த வால்யூம் தான் வந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஏன்னா ஒரு 20 feet-ஓ இல்லை 40 feet தான் வந்து இந்த எல்சிஎல் கன்சாலிடேட்டர் போடுறாங்க. ஸோ உங்களோட வால்யூம் ஆஃப் கார்கோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ அகைன் இதுலயும் இருக்கிற அந்த இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க, லென்த் பிரெத் ஹைட் இன் மீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அதை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ போத் வெயிட் அண்ட் வால்யூம் கொடுக்கணும் நான் என்னோட சிஹெச்ஏ ஏஜென்ட்டுக்கு? 100% கொடுக்கணும் சார். ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டவுட் இருக்கு சார். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பேலட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. பேலட் அது என்ன சார்? அது வந்து ஹவு இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் பேலட்ஸ், இந்த பேலட் லாஜிஸ்டிக்ஸ்? இப்போ நார்மலா நீங்க பேலட்ல போட்டு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க அந்த பேலட்டை வந்து உங்களோட காஸ்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த டெஸ்டினேஷன் போன உடனேயும் அந்த பேலட் வந்து அவ்வளவுதான் வேஸ்ட், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்ல போயிருது. அது இதே இது பேலட் லாஜிஸ்டிக்ஸ்ல என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் ரெண்ட், இட் இஸ் ரீயூசபிள். ஸோ நீங்க இங்க இருந்து உங்க கார்கோ அங்க போய் இறக்குறதுக்கு அந்த பேலட்ல ரெண்ட் கொடுக்குறாங்க. திருப்பி அதே பேலட்டை வந்து நீங்க அது வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க திருப்பி இதே ப்ராசஸை வந்து நீங்க இன்னொரு எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேலட் வந்து திருப்பி இட் மே கம் டு இந்தியா ஆர் இட் மே கோ டு சம் அதர் கண்ட்ரி. ஸோ அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட் ஃபார் தி நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆல்சோ. But from my factory to the CFS, right, I need a pallet, right? ஆமா ஆமா. So it is going to be my own pallet from the factory to the CFS area, right? Right. And then from there it will be rented. That pallet will be rented. No, you can get the pallet from the renting agents itself direct. Okay. So நீங்க உங்க premises-க்கு எடுத்து போயிடலாம். Oh, okay sir. And then one last question sir. You know on the some variable cost la GRI ன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல சார்? ஆமா. GRI ன்னா என்ன சார்? அது வந்து ஜெனரல் ரேட் இன்க்ரீஸ் னு சொல்றாங்க சார்.
ஓகே. So the general rate increase வந்து it is based on the international container movement dynamics தான். ஓகே. In case container availabilities வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த ஜிஆர்ஐயோட அப்ளிகபிலிட்டி ரொம்ப கம்மி. அட் த சேம் டைம் கண்டெய்னர் ஸ்கேசிட்டி இருக்கு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக, ஏன்னா ரீபொசிஷன் பண்ணுவாங்க, அந்த ரீபொசிஷன் காஸ்ட்டை வந்து தே ஹேவ் டு ரெக்கவர் ஃப்ரம் தேர். ஸோ அதனால இந்த ஜிஆர்ஐ ரேட்ஸ் எல்லாம் வந்து உள்ள அப்ளிகபிள் ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்க ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நோபல் சார். ஹலோ 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 நோபல் சார், நீங்க வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கலாம் சார். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹலோ ஜனா, கேக்குதா? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த இபிசியில் நடந்த இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங்க்கு ஸ்பீக்கரா வந்தவர் மிஸ்டர் பாலாஜி ஆசை தம்பி. ஒரு சென்னை இபிசியோட ஒரு ஆக்டிவ் மெம்பர், எதையுமே ஒரு இன்டெப்தா பேசுறவர். என்னை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செஷனை வந்து மிக அற்புதமாக லாஜிஸ்டிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இன்டெப்தா எல்லாத்தையும் பத்தி நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் பத்தி கூறியிருக்காரு. நிறைய நியூ கான்செப்ட் லைக் பேலட் கார்கோ, பேலட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய நியூ கான்செப்ட்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் சார்பாகவும் இபிசி டாப் மேனேஜ்மெண்ட் அனைத்து இபிசி மெம்பர்ஸ் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இபிசியை தொழில் இல்லாமல் திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நமது சேர்மன் மிஸ்டர் திருப்பதிராஜன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் வைஸ் சேர்மன் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கும், ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் பார்ட்டிசிபென்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த லாக்டவுன் பீரியட்லயும் இந்த கடின சூழ்நிலையிலையும் எப்படியாவது ஸ்பீக்கர்ஸை பிடிச்சி நமக்கு இந்த மீட்டிங்கை கண்டினியூஸா நடத்தி கொடுத்திருக்க மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜனா, அவருக்கும் எல்லாருடைய சார்பாக நன்றி. மேலும் கலந்து கொண்ட அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ், இபிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து அனைவரும் சீக்கிரமா ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டரா வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.